ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே செல்வமே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து சற்று நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்பதை நீ பார். ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். என் குழந்தை வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார். அவமானப்படுத்தும் பொழுது சாயி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். உன்னை கஷ்டப்படுத்திய அவர்களை நினைத்து தினம்தோறும் கண்ணீர் வடிக்காதே. நீ தைரியமாக இரு. உன்னை எவர் கஷ்டப்படுத்தினாலும் உன் கண்முன்னே தக்க தண்டனையை நான் அளித்தே தீருவேன். ஐயங்களும் கஷ்டங்களும் உங்கள் நம்பிக்கையை சற்றே அசைத்து பார்க்கத்தான் நடக்கின்றன என புரிந்து கொண்டு என்னை சந்தேகிக்காமல் கடந்து வா. உரிய நேரத்தில் நான் உன்னை சரி செய்வேன். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. கவலைப்பட வேண்டாம். உன் இதயத்தில் என்னை நேசி. நல்லதே நடக்கும். உறவுகளுக்குள் நீ பட்ட துயர் அனைத்தையும் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன். நீ கவலைப்படாமல் செல். உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக இரு. எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் அது தோல்வி என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும். இனி உன் வாழ்வில் சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். எவர் ஒருவர் எனது பெயரை அன்புடன் உச்சரிக்கிறார்களோ அவர்களின் விருப்பங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நிறைவேற்றி தருவதை என் கடமையாக கருதுகிறேன். வாழ்க்கைக்குரிய முக்கியமான பாடம் ஒன்றை நீ கற்று அறிந்திருக்கின்றாய். அது என்னவென்று உனக்கு புரிகிறதா? கொடுப்பது நாமாக இருப்போம் என்றால் நமக்கானது நம்மை தானாக வந்தடையும். எதையும் மற்றவரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற பக்குவ நிலையை உன் மனம் எட்டுகிறது என்பதை உன் சாயப்பா எண்ணி சந்தோஷமடைகின்றேன். உனக்காக என்றும் உன் உயிராய், அம்மாவாக, அப்பாவாக எப்போதும் நான் இருப்பேன். உன் ஆசையையே பற்றி கொண்டு கிடக்காதே. கடந்த 3 நாட்களாக உன் மனதை உறுத்தி கொண்டு இருக்கும் ஆசையை விட்டுவிடு. என்னை நினை, என்னை பணி, எல்லாம் சரியாகும். 2 பேர் ஒன்று சேர்ந்து உன் வேலையை முடிப்பார்கள். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.